T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தானுக்கு எதிரான ஆட்டத்தில் இந்திய அணி அபார வெற்றி பெற்றிருக்கிறது. கொழும்புவில் நடைபெற்ற போட்டியில் 61 ரன்கள் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை இந்திய அணி வீழ்த்தியிருக்கிறது. 176 ரன்கள் வெற்றி இலக்கை எட்ட முடியாமல் பாகிஸ்தான் அணி 114 ரன்களில் சுருண்டதன் மூலம் இந்திய அணி இந்த அபார வெற்றியை எட்டி பிடித்திருக்கிறது. தொடர்பான விவரங்களை தொடர்ந்து பேசலாம். பாண்டியராஜன், இந்த முறை இந்த ஆட்டத்தில் பார்க்கும் பொழுது இந்திய அணி தரப்பில் சிறந்த அளவில் பந்துவீச்சு இருந்ததாக பேசப்படுகிறது. இந்திய அணியின் பந்துவீச்சு பேசுபொருளாக மாறியிருக்கிற நிலையில் இதன் சிறப்பம்சத்தை பற்றி சொல்லுங்க. இந்திய அணியின் பந்துவீச்சை பொறுத்த வரைக்கும் ஜஸ்பிரீத் பும்ரா தலைமையிலான பந்துவீச்சு குழுவை தான் எப்போதுமே தேர்வு செய்வார்கள். ஏனென்றால் ஜஸ்பிரீத் பும்ரா இல்லாத ஒரு பந்துவீச்சு என்பது இந்திய அணியில் இடம்பெற்றிருந்தால் அது சுமாரான ஒரு அணியாக தான் பார்க்கப்படும். ஆனால் இம்முறை ஜஸ்பிரீத் பும்ரா, ஹர்திக் பாண்டியா இருவரும் அவருடைய வேகத்தை மிரட்டி இருக்கிறார்கள். குறிப்பாக இந்திய அணி தற்போது நாம் இன்றைக்கு விக்கெட்டுகளை எடுத்திருக்கக்கூடியவர்களை பார்க்கும்போது அந்த ஸ்குவாட் 11 இருக்கும்போது ஹர்திக் பாண்டியா, ஜஸ்பிரீத் பும்ரா இருவரும் வேகமாக பந்து வீசக்கூடியவர்கள். அக்சர் படேல், வருண் சக்கரவர்த்தி, குல்தீப் யாதவ் 3 பேருமே ஸ்பின்னர்கள். திலக் வர்மா பார்ட்-டைமாக பந்து வீசுவார். ரிங்கு சிங்கும் பார்ட்-டைமாக பந்து வீசுவார். அவர்களெல்லாம் பார்க்கணும். ஆனால் முதல் ஓவரை இங்கு வீச தொடங்கியது ஹர்திக் பாண்டியா. ஹர்திக் பாண்டியாவிற்கு முதல் ஓவரிலே ஒரு விக்கெட் கிடைத்தது இந்திய அணிக்கு மிகவும் பலம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஹர்திக் பாண்டியா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார். அதாவது ஒரு மெய்டன், மொத்தமாக 3 ஓவர் வீசி ஒரு மெய்டன் 2 விக்கெட், மொத்தமாக 14 ரன்கள் மட்டுமே விட்டுக் கொடுத்திருக்கிறார். ஜஸ்பிரீத் பும்ராவை விட ஹர்திக் பாண்டியாவினுடைய எக்கானமி பார்க்கும் பொழுது ஓவருக்கு 5.3 என்கின்ற அளவில் தான் ரன்னை விட்டுக் கொடுத்திருக்கிறார். ஹர்திக் பாண்டியாவினுடைய முதல் ஓவர் தான். அதற்கடுத்து இரண்டாவது வரக்கூடிய ஜஸ்பிரீத் பும்ராவிற்கு ஒரு ஊக்கம் கொடுத்திருக்கிறது. சிறந்த துல்லியமான யாக்கரை வீசக்கூடிய ஒரு நபராக ஜஸ்பிரீத் பும்ரா இருக்கிறார். இந்திய அணியில் ஒரு ஐசிசி போன்ற ஒரு உலகக்கோப்பை போட்டியை ஜஸ்பிரீத் பும்ரா இல்லாத ஒரு அணியை யாராலும் நினைத்து பார்க்க முடியாது. இந்திய அணியை பொறுத்தவரைக்கும் தற்போது ஜஸ்பிரீத் பும்ராவினுடைய அந்த வேகத்தில் தான் இந்திய அணியுடைய பவுலிங் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்றுதான் சொல்வார்கள். ஜஸ்பிரீத் பும்ரா 2 ஓவர்கள் வீசினார். 2வது ஓவரிலே அவருக்கு 2 விக்கெட் கிடைத்திருந்தது. 2 ஓவர்கள் வீசியிருக்கிறார் மொத்தமாக. அதில் 2வது ஓவர் தான் அவருக்கு முதல் ஓவர். அது வீசும்போது அவருக்கு அதிலே 2 விக்கெட் கிடைத்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாண்டியராஜன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.